வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது இது ஃபேன்சி சில்க் saree. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பேக் சைடில் சிம்பிளாக ஒரு மாடல், அதுவும் செலவு இல்லாமல் ஈஸியான முறையில் நம்ம ஒரு மாடல் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியை பார்க்கலாம். சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் தான் இருக்குது. சாரியில் டபுள் சைடு பார்டர் உள்ள சாரீ. இப்போ சாரியோட இந்த ப்ளவுஸ் கிளாத்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ டிசைனில் இருக்குது. சாரியில் டபுள் சைடு பார்டர் உள்ள சாரீ. இப்போ இதில் ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதுக்கு கோல்டு கலர் டிஷ்யூ கிளாத் தேவையானது. இப்போ இது பேக் சைடு அளவும் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஷோல்டர் 5.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுக்கலாம். 2ஆக மடித்து கிளாத்தோட மடிப்பு போகும் பக்கமாக வைங்க. ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலேருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். மேலே நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சு இருக்குது. அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே அடையாளப்படுத்தலாம். வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலேருந்து மேலே இந்த மாதிரி கிராஸில் ஒரு லைன் போட்டுடலாம். இந்த சைடில் வெளிப்பக்கம் உள்ள லைன்லேருந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளவு கேன்வாஸ் இருந்தால் போதுமானது. வெளிப்பக்கம் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியில் அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்கு பகுதியில் கட் பண்ணலாம். அந்த நெக்கோட ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வைங்க. வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். கரெக்டாக சென்டரில் உள்பக்கம் உள்ள பீஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் சின்ன பீஸ் 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி 4 பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2 பீஸை கோல்டு கலர் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். 2 பீஸ் வந்து இந்த பார்டர் வந்து ஒரு பகுதி வந்து பேக் சைடில் டிசைன் பண்ணுறதுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். அதில் பிங்க் கலர் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் வச்சு 2 பீஸ் அயன் பண்ணுறேன். இந்த மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தைச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். சென்டரில் ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். நெக்கு பகுதியில் தைச்சதுக்கப்புறம் 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைட்லலாம் கார்னரில் கட் பண்ணி விட்டுருங்க. லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுத்துருங்க. நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த ஜரிகை மட்டும் தனியாக கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி 2 பக்கமும் ஒரு 4 இன்ச் அளவு மடித்து தைச்சிடலாம். இப்போ இந்த ஜரி பார்டர் இல்லை அப்படின்னா கோல்டு கலர் கிளாத்தில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து தைச்சிருங்க. மடித்து தைச்சிட்டு இந்த நெக்கோட வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த கார்னரில் வந்ததுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து அந்த மாதிரி திரும்பி வர்ற அளவுக்கு வச்சுட்டு இப்படி மடித்து வைங்க. இப்போ சரியாக அந்த மடிப்பு வந்து சரியாக வரும். இந்த பகுதியில் இது நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதுக்கு சென்டரில் சின்ன பீஸ் நம்ம ஜாயிண்ட் ஆக்க வேண்டியது இருக்குது. வெளிப்பக்கம் அப்படியே தைக்கும்போது இதில் மடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் கிராஸில் ஒரு தையல் தைச்சிட்டு அப்படியே இன்னொரு சைடு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த சைடில் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடில் வைக்கும்போது கொஞ்சம் அந்த கிராஸில் உள்பக்கம் அந்த பீஸ் வர்ற மாதிரி விட்டுட்டு
இந்த சைடில் அப்படியே மடித்து விட்டுட்டு அந்த பீஸ் வந்து எந்த அளவுக்கு திரும்புதோ அந்த அளவுக்கு அப்படி மடிச்சிருங்க. அப்போ அந்த கார்னர் பகுதி நல்லா வரும். வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ இது ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இது சின்ன பீஸ் இந்த மாதிரி 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பீஸுமே 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. எல்லா பீஸுமே தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இதுக்கு வெளிப்பக்கம் 1/2 இன்ச் அளவு இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு லைன் அப்படியே போட்டுடலாம். லைன் வரும்போது இந்த திரும்புகிற பகுதியில் கொஞ்சம் வளைவாக அந்த லைன் வர்ற மாதிரி வரைஞ்சிருங்க. இந்த கார்னர் பகுதி இந்த சைடில் கார்னராக வராமல் கொஞ்சம் வளைவாக இப்படி வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த பீஸ் எல்லாமே வச்சு நம்ம வெளிப்பக்கம் ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த லைனில் வந்து அந்த கார்னர் வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பார்டருக்கு மேலே அந்த பீஸ் அப்படி இருக்கிற மாதிரி தையல் அதுக்கு மேலே அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஒரு பீஸ் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பீஸ் வைங்க. இப்போ அந்த முக்கோண பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக நமக்கு வெளிப்பக்கம் தெரியும். ஒரு பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா தைச்சிட்டு பார்க்கும்போது ரொம்ப இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்புகிற பகுதியில் கொஞ்சம் அந்த மாதிரி தான் வரும். நம்ம அதை அப்படியே அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே திருப்பி விட்டுருங்க. ரெண்டு பக்கத்துக்குமே அதே மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் அந்த தையலுக்கு உள்பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தையல் வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கிராஸ் பீஸ். சாரியில் இருக்கிற பார்டர் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் கலரில் பாலி காட்டன் கிளாத்து கட் பண்ணியிருக்கிறேன். 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்தை அப்படியே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடில் வைக்கலாம். அந்த நூல் இலை வந்து அந்த முக்கோண பீஸ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதை நம்ம திருப்பி தைக்கும்போது அந்த முக்கோண பீஸோட தையல் லைனும் இப்போ நம்ம தைக்கிற அந்த பீஸோட தையல் லைனும் மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த பகுதியில் அப்படியே கட் பண்ணி விட வேண்டாம். இன்னொரு சைடுக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இப்போ இதை திருப்பி தைக்கும்போது அதுக்கு மேலே அப்படி தைப்போம் பாருங்கள். அப்போ அந்த நூல் இலைகள்லாம் உள்பக்கமாக போயிடும். அந்த முக்கோண பீஸோட அந்த ஜாயிண்ட் வந்து இதுக்கு உள்பக்கமாக போகும். சுற்றி அந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இதுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அதை அப்படியே மடித்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அயன் வேணால் பண்ணி விட்டுருங்க. நல்லா மடித்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போது அந்த அந்த மடிப்பு இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் அந்த கிளாத் வந்து மடிஞ்சு கொடுக்கும். அப்படியே நம்ம தைச்சிடலாம். இதுக்கு மேலே இப்போ தைச்சிட்டு இன்னொரு தையல் தைச்சோம் அப்படின்னா வெளிப்பக்கம் 2 தையல் தெரியும். அதனால் நல்லா அந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கரெக்டாக அந்த பகுதியில் அடையாளப்படுத்தி விட்டுருங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அடையாளப்படுத்தியாச்சு. ஃபஸ்ட்டில் இந்த பிங்க் கலர் பீஸ் எடுக்கிறேன். மேல் பக்கம் அந்த மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சம் அந்த முக்கோணமாக மேலே நெக்கு பகுதியில் தெரிகிற மாதிரி அப்படி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது அதில் வந்து கேன்வாஸ் தெரியாத அளவுக்கு அந்த கிளாத் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தான் திருப்பி விட்டுருக்குறேன். விட்டுட்டு நம்ம இதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. கேன்வாஸ் அளவுக்கு நம்ம மடித்து விட்டுருக்கிறதுனால அந்த பகுதி ஈஸியாக மடித்து கொடுக்கலாம். அந்த மாதிரி அப்படியே மடிச்சுட்டு மேலேயும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதிக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே தைச்சி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த கோல்டு கலர் கிளாத்துக்கு வைக்கலாம். அதையும் அந்த மாதிரி கேன்வாஸ் அளவுக்கு மடித்து நல்லா அந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க.
தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த பீஸ் வைக்கலாம். அடுத்தடுத்து 4 பீஸையும் வச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த முதுகு பாகத்தில் முடிகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு கேப் விட்டு தைங்க. இந்த முதுகு பாக அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 3 பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. அடுத்ததாக பிங்க் கலர் வைக்கலாம். மேலே எந்த அளவுக்கு நம்ம இடைவெளி விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு அடுத்த பீஸ்லேயும் இடைவெளி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. அடுத்ததாக கோல்டு கலர் கிளாத் வைக்கலாம். இப்போ இந்த பீஸில் வந்து கொஞ்சம் கார்னராக வெளிப்பக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அப்படி முடிச்சிருக்கிறேன். இப்போ அதில் ஒரு பட்டன் வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். வெளிப்பக்கம் முக்கோண பீஸில் எல்லாமே பீட்ஸ் வச்சு கைனால் தைச்சி முடிச்சிருக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மாடல் தான். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ அந்த சில்க் சாரிக்கும் இது பொருந்துற மாதிரி இருக்குது. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.